முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முய்தீன் யாசின் தன் மீதான அதிகார துஷ்பிரயோகம் மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து நிதி பெற்றதாக கூறப்படும் 7 குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெறுமாறு சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். துணை அரசு வழக்கறிஞர் டத்தோ வான் ஷஹாருடின் கடந்த மாதம் இறுதியில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கோரிக்கையை குறித்து தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 78 வயதான முய்தீன் பிரதமராக இருந்தபோது ஜானா விபாவா திட்டத்தின் கீழ் பெர்சத்து கட்சிக்கு பல நிறுவனங்களிடமிருந்து 232.5 மில்லியன் லஞ்சம் கோரியதாக 4 குற்றச்சாட்டுகளையும், புகாரி ஈக்விட்டி சென்றியான் பெர்ஹாட் நிறுவனத்திடமிருந்து 200 மில்லியன் சட்டவிரோத நிதியை பெர்சத்துவின் வங்கி கணக்குகளில் பெற்றதாக 3 குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கிறார். இந்த வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.